ஹலோ வியூவர்ஸ். டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2க்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு பார்த்தோம். அதேமாதிரி நேற்று வந்து அது சம்மந்தமாக வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது அது மாதிரி உங்களுக்கு இன்னையோட இந்த 14/8 ஆகஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா இந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்து எண்ட் ஆகுது. இதேமாதிரி நாளைக்கே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் யார் யாரெல்லாம் வந்துட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டருக்கும், அதேமாதிரி அக்செப்ட் ஜாயின் கொடுத்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம காலேஜஸ்க்கு போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 to 5 days டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது. நாளைக்கு வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ்லி நம்மளோட நிறைய வீடியோஸில் நம்ம காலேஜஸோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து பார்த்துருப்போம். எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆனது, எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரேங்கிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கோட 2024ஓட அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன காலேஜஸ் நம்மளோட தமிழ்நாட்டில் வருது அப்படின்றத வந்து முக்கியமாக பார்ப்போம். ஸோ அந்த காலேஜஸ்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். சப்போஸ் இல்லை நீங்கள் டிஎன்இஏ வந்துட்டு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான காலேஜஸ் எடுக்கிறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஐஆர்எஃப் நார்மலான வெப்சைட். நீங்கள் டேரெக்டாக கூகுள்லேயும் போய் செக் பண்ணலாம். இப்போ செக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு மேலே ரேங்கிங்னே ஒரு இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸு. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே 2024 தான் 2023 மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 2024 வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஓவராலாக ரேங்கிங் எப்படி பார்க்கலாம். இல்லை இதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி, இன்னும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி லெவலில் நீங்கள் பார்க்க முடியும். இது நார்மலாக நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த என்ஐஆர்எஃப் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் இவங்க வந்துட்டு ரேங்க்ஸ் கொடுத்து எல்லாம் வந்து ஒரு அப்ரூவல் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இது. ஸோ இதிலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து வந்துடும். ஓவராலாக நீங்கள் பார்க்கணும்னு பார்க்கலாம், யூனிவர்சிட்டிஸ்லேயும் பார்க்கலாம், காலேஜஸில் பார்க்கலாம். சேம் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இன்ஜினியரிங், உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸில் எது பெஸ்ட்டு அந்த மாதிரி பார்க்க முடியும். மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஃபார்மசி, மெடிக்கல், டென்டல், லா, ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்க்கும் காலேஜஸ் பார்க்க முடியும். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலியட் செக்டர்ஸாக இருக்கட்டும், இனோவேஷனாக இருக்கட்டும், ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஸ்கில் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டின்னு இவ்வளோ கேட்டகரிஸாக வந்து பிரித்து ரேங்கிங் ஒர்க்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ எஜுகேஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஒரு நல்ல காலேஜில் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும், ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரேங்க்டு உள்ள காலேஜஸாக நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம டிஎன்இஏ நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் வந்து விரும்புகிறீங்க. ஸோ நம்ம இன்ஜினியரிங்கே வந்து அதே மாதிரி பார்த்துருவோம். இப்போ பார்த்தோன்னு வைங்களேன், உங்களுக்கு இங்கேயே ஆக்சுவலாக இந்த டேபிள் கொடுத்துட்டாங்க. இதில் உங்களுக்கு ரேங்க் வைஸாக கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட கார்னரில் ரேங்க்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இதுலேயே உங்களுக்கு ரேங்க் 1 எது 2 எதுன்னு தெரிஞ்சிடும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரேங்க் எது அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இந்த 2024லேயும் சரி, நம்மளோட ஐஐடி மெட்ராஸ் நம்ம சென்னையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரேங்க் 1ல் வந்து வந்திருக்கு. இன்ஜினியரிங் படிப்பு இது சம்மந்தப்பட்டதில். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்து வேறு நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கிற பிளேஸில் இருக்க காலேஜஸ் வந்து பார்த்தோன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து வருது பாருங்கள். இது வந்துட்டு 13ஆம் ரேங்க்கில் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஸோ வேலூர் விஐடி தான் வந்துட்டு எல்லாருக்குமே இது தெரியும். நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நம்ம என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்க்கும்போது விஐடி தான் வந்துட்டு ரேங்க் வந்து அதிகம். ரேங்க் வந்து 11 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து ரேங்க் வந்து இன்னும் கம்மியாக இருந்தது, அதாவது ஒரு 8 or 6 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இயரில் வந்துட்டு 11 வந்து வந்திருக்காங்க. அதேமாதிரி எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ எஸ்ஆர்எம் அந்த நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்னு இதை எடுத்துக்கூடாது. எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்ற அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் மெயினாக இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் இப்போ மெடிக்கல் அது ரிலேட்டட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் நீங்கள் படிக்கிறீங்கன்றது கண்டிப்பாக நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு அந்த எஜுகேஷன் குவாலிட்டி ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இது ரேங்கிங் பார்த்தா 13ல் இருக்குது. அதேமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பாருங்கள் 14th ரேங்க்கில் வருது. சேம் நம்ம சென்னையிலே அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் அதர் காலேஜஸ் பார்த்தோம்னா இங்கே கீழே கோயம்புத்தூர் நம்ம அம்ரிதா விஸ்வ வித்யாபீடம் அம்ரிதா யூனிவர்சிட்டி அது வந்து 23rd ரேங்க்கில் வந்து இருக்குது. இப்போ இதுக்கடுத்து வேறு அதர் காலேஜஸ் நம்ம என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இப்படி இங்கே பாருங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். ஸோ நிறைய பேருக்கு இந்த காலேஜ் வந்து தெரியுமா அப்படின்னு தெரியல. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக கலசலிங்கம் ஒரு பெட்டர் காலேஜ். நிறைய பேர் யாராவது நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.
இதுக்கு அடுத்தே நமக்கு சண்முகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி சாஸ்திரா யூனிவர்சிட்டி அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனோட ரேங்கிங் பார்த்தா 36 வந்திருக்கு என்ஜினியரிங்கில் என்ஏஆர்எஃப்ல. ஸோ அதே மாதிரி இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி பார்த்தா 38th ரேங்க் வந்து இருக்குது. இதோட பிளேசஸ் பாருங்கள், சாஸ்திரா தஞ்சாவூரில் இருக்க கேம்பஸ், கும்பகோணம் கிடையாது. ஸோ இப்போ இதுக்கடுத்து வேறு என்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, காலவாக்கம் இந்த பிளேஸில் வந்து நம்ம ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லாருக்குமே தெரிஞ்ச எஸ்எஸ்என் காலேஜ், அதோட 46th ரேங்க்கு என்ஏஆர்எஃப்ல. ஸோ நீங்கள் இந்தியா லெவலில் இருக்க எல்லா காலேஜஸ்லையும் இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எவ்வளோ காலேஜஸ் வந்து ஒரு நல்ல ரேங்கிங்கில் வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு எஜுகேஷன் குவாலிட்டி வந்து இந்த காலேஜஸ்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் இப்போ சப்போஸ் கேரளாவில் பாருங்கள், நியர்பை உங்களுக்கு இது வந்து அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துடும். கண்டிப்பாக ஜேஇ மெயின் அண்டு அட்வான்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம நார்மலாக பார்த்தோன்னா சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ், சேம் வந்துட்டு எஸ்ஆர்எம்ல அங்கே வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோம். இங்கே இந்த சவிதா யூனிவர்சிட்டி இங்கே மீன் பண்ணல, சவிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு மென் பண்ணல, இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு 53rd ரேங்கிங்கில் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கர்நாடகா பார்த்திங்கன்னா மணிப்பால் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. சப்போஸ் நீங்கள் கர்நாடகா வந்து இந்த காலேஜ் கேள்விப்பட்டீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல காலேஜ் இது. இதோட ரேங்கிங் தான் 56ல் வருது. ஸோ அதே மாதிரி இன்னும் வேறு காலேஜஸ் கேரளாவில் சேம் இந்தியா ஐஐடி பாலக்காடு வந்து வருது. நம்ம சென்னையிலேயே பாருங்கள் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் வந்துட்டு 66th ரேங்க் வந்து வந்துருச்சு. அதேமாதிரி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து அடுத்த ரேங்கிங் 67. இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு நமக்கு நியர்பையாக காலேஜஸ் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் பெங்களூரில் இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அந்த காலேஜ் வந்து பாருங்கள், இது வந்து நீங்கள் அங்கே கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி எம்எஸ் ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ இதுவும் வந்து ஒரு ஆர்ஐடி. எப்படி ஆர்ஐடி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் சொல்கிறீங்களோ, பெங்களூரில் இது ரொம்பவும் ஃபேமஸான எம்எஸ் ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்ஐடி இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவுமே நம்மளாம் மேக் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலில், அதையுமே நீங்கள் பாருங்கள். 75th ரேங்க்கில் இருக்குது. ஸோ இப்போ மெயின் ஏன் பெங்களூர் சொல்கிறோன்னா, பெங்களூர் இங்கே கொஞ்சம் நம்ம சேலம் இந்த சரௌண்டிங் கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், இதெல்லாம் சரௌண்டிங் பீப்புளுக்கு கொஞ்சம் நியர்பையாக இருக்கும். சப்போஸ் அவங்களாம் பெங்களூர் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, வேலூரில் இருக்கீங்கனாலும் பெங்களூர் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வேறு கோயம்புத்தூர் நம்ம ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வந்திருக்கு பாருங்கள், 83rd ரேங்க்கில் வந்துருக்கு. அதே மாதிரி வேல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா ஆர்என்டி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அந்த இது பாருங்கள் வேல்டெக்கு 86th ரேங்க்கில் வந்திருக்கு. ஸோ இப்போ இது இல்லாமல் இன்னும் வேறு காலேஜஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி நம்ம பெங்களூரில் அவைலபிளாக இருக்குது. ஃபாலோடு பை உங்களுக்கு ஜெயின் யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள். இந்த கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி ஜெயின் யூனிவர்சிட்டிலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே ரொம்பவும் நல்ல காலேஜஸ். ரேங்கிங்லேயும் உங்களுக்கு என்ஐஆர்எஃப்லேயும் ப்ரொவைட் ஆகிருக்கு பாருங்கள். கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி 93rd, ஜெயின் யூனிவர்சிட்டி 95th வந்து வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட காரைக்கால் பாருங்கள், காரைக்காலில் இருக்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி புதுச்சேரி, ஸோ அதுவுமே உங்களுக்கு 97th ரேங்க்கில் வந்து வருது. நம்மளோட பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாண்டிச்சேரி நீங்கள் காரைக்காலில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க. என்ஐடி உங்களுக்கு கண்டிப்பாக கோட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இது இல்லாமல் பெங்களூரில் இன்னொரு காலேஜ் வந்து ஆர்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் 99th என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்து வந்திருக்கு, நம்ம 2024ஓடது. இப்போ இதோட பார்த்திங்கன்னா நம்ம என்ஜினியரிங்கில் என்னென்ன ரேங்க்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். சப்போஸ் மெடிக்கல் வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் மெடிக்கல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மேலே இங்கே நம்ம பாருங்கள் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். ஸோ எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியல, பட் கண்டிப்பாக மெடிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்றது, அதாவது நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்றது இந்த சிஎம்சி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேலூர்லேயே நம்ம தமிழ்நாட்டிலே இல்லை, இங்கே நீங்கள் ரேங்கிங் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவிலே பார்த்தோம்னா இங்கே நம்ம 3rd ரேங்க் வந்து வந்திருக்கு இந்த சிஎம்சி வேலூர் காலேஜ் வந்துட்டு. சேம் விஐடியும் வேலூரில் இருக்கிறது தான் ரேங்கிங் நம்ம அங்கே பார்த்தோம். 10th ரேங்க் நம்ம வந்து இருந்துச்சு என்ஜினியரிங்கில். சேம் அதேமாதிரி வேலூரில் இருக்கிறது பாருங்கள், மெடிக்கலில் வந்து 3rd ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இதை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய காலேஜஸ் எது நம்ம நியர்பையாக நம்ம தமிழ்நாடு இல்லைனா பெங்களூர் இந்த மாதிரி நியர்பையில் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அட்மிஷன்ஸும் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். சப்போஸ் அட்மிஷன்ஸ் வந்து வேணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் இந்த மாதிரியான காலேஜஸ்லேயே நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னாலும் கண்டிப்பாக அது நம்ம பண்ண முடியும். ஸோ அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கைட்லைன்ஸ் என்ன கோர்ஸ் வேணும் என்னன்றதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.